எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்டி வெல்கம். இது ஸ்பெஷல் செஷன். நம்ம ரிசல்ட் யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, டன். ஸோ யாருக்கு நம்பர் செக் பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம அப்படியே செக் பண்ணுவோம். இல்ல ஆல்ரெடி செக் பண்ணவங்க இருந்தாலும் சொல்லுங்க. வி வில் டிஸ்கஸ். மேம் ஐ கிளியர்ட் மேம். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. பேரு மேம் நான் சொல்லட்டா? சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஸ்ரீ வர்ஷா மேம். வர்ஷா. மேம். ஹாய் வர்ஷா, ஹாப்பியா? ஓகே, yes it is there. Congratulations varsha, very happy. Thank you ma'am. Thank you. Yes ma'am, very happy. Okay, next course of action we will do. அதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ நீங்க வந்து கிளியர் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுங்க. what you should do அப்படின்றது ஒரு 2 லைன் சொல்லிடுங்க. everybody will be happy to hear that. Like ரெண்டே விஷயம் தான் மேம். ஒன்னு வந்து my personal hard work and second one completely credit goes to our academy only ma'am. ஏன்னா எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் காமிச்சது வந்து definitely the academy. Like starting from the judgment writing and all. இப்போ paper 1 கூட main exam paper கூட everybody can write it well, but like judgment papers லாம் கண்டிப்பா நமக்கு guidance தான் ma'am. It played a important role, at least for me. And second thing is being like தமிழ் பேப்பருக்குமே நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்தே போனோம்ல. சோ அந்த கைடன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா வேற எங்கேயுமே கிடைச்சிருக்காது. லைக் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராச் தமிழ் லாங்குவேஜ்ல. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் லெட்டர்ஸ். ரிமெம்பர் லைக் we were discussing like ஆமா நீங்க எனக்கு கால்லே சொல்லிருந்தீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே. சோ லைக் ஃப்ரம் ஸ்கிராச் ஒரு லாங்குவேஜும் கத்து கொடுத்து எங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம், எந்தெந்த வேர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணோம், பர்டிகுலர்லி இந்த எக்ஸாம்க்கு it really helped me ma'am. Congratulations. We will start interview intense coaching from tomorrow itself. So stay tuned for that. வேற யாராவது இருக்கீங்களா மேம்? சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மேம். ஜெயஸ்ரீ சொல்லுங்க. ஜெயஸ்ரீ நம்பர் சொல்லுங்க. 1 செகண்ட் மேம். கடவுளே மகாதேவா, வந்துருச்சுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயஸ்ரீ, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் சந்தோஷம்னு சொல்றேன், எல்லாருமே கிளியர் பண்ணவங்களுக்கும் சந்தோஷம் தான். உண்மையா சொல்ல போனா அட்டெம்ட் பண்ணவங்களுக்கும் சந்தோஷம் தான். சரிங்களா? நீங்க தைரியமா அட்டெம்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க கவலையே படக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம இப்ப செலிப்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? சொல்லுங்க ஜெயஸ்ரீ, நீங்க எப்படி உங்க சக்சஸோட ரீசன் ஒரு மந்த்ரா ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லிடுங்க. மேம் ஆக்சுவலி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஏன்னா நான் வெளியே இருக்கேன். ஓகே. பிராக்டிஸா மேம், நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் பேப்பர்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஜட்மெண்ட் ரைட்டிங்லாம் சார் சொன்னது நீங்க சொன்னது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுனாலதான் வந்து என்னால எழுதவே முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணது எனக்கு கொஞ்சம் கை கொடுத்தது நினைக்கிறேன். மார்க் தெரியல என்னன்னு, ஏதோ ரிசல்ட் வந்து பெரிய கனவு மாதிரி தான் இருக்கு. புரியுது. ஷாக்கா அப்படியே இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே, பட் யூ டிசர்வ் இட். நீங்க வொர்க் பண்ணிருக்கீங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா மேம். சரிங்களா? ஓகேமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பரவாயில்ல. ஃபெயில் ஆன பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க? ஃபெயில்னே சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா மேடம். அவங்க எல்லாம் கவலையே படக்கூடாது. நம்மளுக்காக தான் இன்னொரு வாட்டி உடனே வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க. இப்பத்துல இருந்தே ட்ரை பண்ணி பெரிய விஷயம் கிடையாது. இப்பத்துல இருந்தே ஒர்க் ஹார்ட் பண்ணா கண்டிப்பா வந்து கிராக் பண்ணலாம், என்னுடைய சஜஷன். கண்டிப்பா பாருங்க, ஜெயஸ்ரீயும் சரி வர்ஷாவும் சரி அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க, நம்மளும் ஒர்க் பண்ணிருப்போம். ஆனா அந்த ஸ்டாண்டர்ட்க்கு ஏதோ கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விட்டு இருந்திருப்போம். அதுக்குதான் ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ண போறோம். சார் வந்து இன்டர்வியூ கிளாஸ் எடுக்கும்போது நான் பர்சனல் மென்டர்ஷிப் எடுப்பேன். அப்படி நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா வந்து அடுத்த தடவை கிளியர் பண்ற மாதிரி தான். ஒரு 6 monthsல யூ கோயிங் டு கிளியர். சரிங்களா? கவலைப்படாதீங்க. வேற யாராவது இருக்கீங்களா? மேம் கிருத்தியா மேம். கிருத்தியா வாங்க. கிருத்தியா நம்பர் சொல்லுங்க. கிருத்தியா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க, இருந்தாலும் எனக்கு பார்க்க ஒரு சந்தோஷம். சரிங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க சொல்லுங்க இப்போ சக்சஸ்க்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. அதே மாதிரி மத்தவங்களை பூஸ்ட் பண்றதுக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. சக்சஸ்னா yet another step to finish ma'am, first of all. But இந்த சக்சஸ்க்கு வந்து I would solely rely on law experts MB. Both ma'am and sir தான் first basis. Thank you. பெரிய விஷயமா சொல்லுங்கமா. Yes ma'am, genuinely I'm saying this not for some advertising purpose or anything. Seriously, 2 பேரோட மென்டர்ஷிப் எப்ப கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணது, எப்ப கேட்டாலும் டவுட் கிளியர் பண்ணது அதுதான் மேம்.
And another thing is, I did not do this hard work. I did some smart work. That's it. கொஞ்ச டைம் தான் படிச்சேன், but I tried all the judgment writing. கிரேட்மா, கிரேட், வெரி குட் விஷயம் நீங்க சொன்னது. எல்லாருமே வந்து அப்படியே படிச்சாதான் ஜட்ஜ் ஆக முடியும், அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்றதுலதான் இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப கரெக்டான விஷயம். சரிம்மா, சொல்லுங்க. மத்த பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மத்த பசங்கன்னா அவங்களும் நல்லாவே ட்ரை பண்ணிருப்பாங்க மேம். ஏதோ ஒரு பேப்பர்ல தான் போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதை பொறுத்த வகையில. ஜஸ்ட் இப்ப நான் 4 பேப்பர்லயுமே பார்டர்ல கிளியர் பண்ணிருக்கலாம். யாருன்னா மத்த பேப்பர்ல அதிக மார்க் எடுத்து ஒண்ணுத்துல விட்டுருப்பாங்க. மேபி அந்த மிஸ்டேக் வேணா இக்னோர் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் இருக்கு. இப்ப படிச்சதை அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும் மேம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் இப்ப ஆல்ரெடி. ஹலோ மேம், சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இப்பல இருந்தே கண்டினியூ பண்ணா சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. எஸ் மேம். இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களே ஃபுல் ப்ரிப்பேர்டா தான் இருந்திருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 6 months கன்சிஸ்டன்டா ஸ்லோவா ப்ரிப்பேர் பண்ணாலே வந்துடலாம் மேம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம்ல. சூப்பர் கிருத்தியா, சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்றதை விட நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்க கண்டிப்பா வருவாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி. நம்ம வின் பண்ணவங்களும் சரி, லைக் பண்ணவங்களும் சரி, we'll take them together. அதுதான் நம்மளோட சந்தோஷம். Thank you so much கிருத்தியா. Thank you டா. Thank you ma'am. Thank you. ஓகே, வேற யாரு இருக்கீங்க? மேம், பவித்ரா ஹியர். பவி, வாங்க வாங்க, சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவி. நான் என்னமோ ஜாக்பாட் மாதிரி ஒருத்தருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். பட் ஐ எம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி. உங்களோட டிரான்ஸ்லேஷன் பேப்பர் மார்க்ஸ் எனக்கு வந்தா சொல்லுங்க கண்டிப்பா. கண்டிப்பா சொல்றேன் மேம். அண்ட் ரியலி ஸ்பீக்கிங், இப்போ இஃப் ஐ ஹேப்பன் டு கம் டு சென்னை, உண்மையா ஐ வுட் ஹவ் கிஃப்டட் யூ சம்திங். பிகாஸ் தீஸ் 2 months ஐ டோன்ட் நோ, நீங்களும் சாரும் இல்லாம ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் மேட் திஸ். பிகாஸ் எல்லாமே வந்து யார் வேணா படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம். பட் அந்த கரெக்ட் அப்ரோச்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நீங்க 2 பேரும் கொடுத்த கைட்லைன்ஸ் இஸ் ஜஸ்ட் இட் ஹாஸ் மேட் வண்டர்ஸ். 2 மாசம் தான் நான் படிச்சிருக்கேன், 2 மாசத்துலயும் முடியும்ன்றதுக்கு நீங்க தான் எக்ஸாம்பிள். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் டா. கிஃப்ட் இஸ் யோர். நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இதுதான் பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. வி வில் மீட். ஏன்னா நம்ம வந்து மார்க் இன்டர்வியூ கண்டிப்பா நம்ம வைக்கணும். பிசிக்கல் இன்டர்வியூக்கு நீங்க எல்லாம் வந்தாதான் நம்ம ரியல் மார்க்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ப்ளீஸ் டூ கம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா மேம். ஆக்சுவலி எனக்கு எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெற்றின்றது வந்து ஒரு இன்சிடென்ட், ஆனா ஃபெயிலியர்ன்றதுதான் இருக்கிறதுலயே பெரிய அனுபவம். அது யாரு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் மேம். இப்போ இந்த தடவை லூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஏற்கனவே அட்டம் பண்ணவங்க கிட்ட கேட்டாங்கன்னா கூட இந்த அளவுக்கு they wouldn't have the exposure. Next time you can beat harder. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நாங்க பண்ணதை விட பெட்டரா பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓ, கரெக்டா. உண்மையாவே இந்த வருஷம் நம்ம இப்போ இவ்வளவு சீக்கிரமா யாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மாட்டாங்க. இப்ப மெயின்ஸ் எழுதினவங்க, ட்ரை பண்ணவங்க நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க. கிருத்தியா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அவங்க ரேங்க்குக்கு ட்ரை பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ, சோ ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பிரியதர்ஷினி மேம். சொல்லுங்க பிரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. நீங்க வந்திருந்தீங்க இல்லையா ஆபீஸ்க்கு? ஆமா மேம், வந்திருந்தேன். யா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்க கிட் கூட நீங்க வந்திருந்தீங்க. யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து இந்த வாட்டி நான் ஜாலிக்கு அட்டெண்ட் பண்றேன், ட்ரை பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. சூப்பரா கிளியர் பண்ணிட்டீங்க. கிட் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், அவங்க எப்பவுமே ஹாப்பி தான். அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பெருசான பிறகு பெருமையா சொல்லுவாங்க என்னோட அம்மா ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. I'm so scared of interview now. Don't worry. We will have a proper plan. நம்ம strategy கண்டிப்பா ஒர்க் ஆகும். சரிங்களா? Sure ma'am. இந்த டைம் we are calling few district judges. அவங்க தான் நமக்கு strategy ப்ராப்பரா போட்டு தர போறாங்க. ஓகே மேம். சரிங்களா? So don't worry. அதே மாதிரி சொல்லுங்க, உங்களோட சக்சஸ் மந்த்ராவும் சொல்லிட்டு ட்ரை பண்ணவங்களுக்கும் 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. சக்சஸ் மந்த்ரானா ஐ அட்டெண்ட் எல்லா கிளாஸுமே அட்டெண்ட் பண்ணேன் மேம். கிளாஸஸ் மிஸ் பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் ரொம்ப வீக்கா இருந்தேன். நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்ம இந்த கேம் எல்லாம் விளையாண்டோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ டிரான்ஸ்லேஷன்லாம் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிக்கவே தொடங்கினேன்.
ஓகே. உங்களுக்கு அப்ப நம்ம கொஞ்ச நாள்ல எப்படி பிக்கப் பண்ணீங்க? ப்ராக்டிஸ் தான் மேம், கண்டினியூஸா. சார் வந்து வாட்ஸ்அப்ல போடுவீங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேர்ட்ஸ் எழுதி வச்சு படிச்சுட்டு, ஸோ ப்ராக்டிஸ் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அண்ட் தென் கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன் மேம். எந்த கொஸ்டினுமே மிஸ் பண்ணாம, எல்லா கொஸ்டினுமே தெரியுதோ தெரியலையோ, ஐ ஜஸ்ட் அட்டெண்டட் ஆல் கொஸ்டின்ஸ். கிரேட், சூப்பர் குட். அதாவது ஒரு கிட்ட வச்சுட்டு படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். யூ ஹேவ் டன் அச்சீவ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி. சரிங்களா? கிரேட் திங்மா, கிரேட் திங். அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு we will have a separate session. இன்டர்வியூக்கு அப்புறம் கூட we will have. ஏன்னா நிறைய நியூ மதர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. யூஸ் ஆகும். சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட்னா இது எனக்கு அம்மா வீட்ல இருக்காங்க, ஸோ குழந்தைய அவங்க பாத்துக்கிட்டாங்க, நான் படிச்சேன். ஸோ அப்படிதான், வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம குழந்தைய கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த் யார்கிட்டயாவது விடணும். 2 months தானே நமக்கு. சோ அப்ப 2 months preparation தான் இல்ல? இல்ல மேம், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் பேசிக் தெரியும். நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீப்பா படிச்சுட்டேன். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேம், அது வந்துட்டு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் டு நோ தட் வாட் இஸ் த ட்ரிக்குங்கிறதே. இந்த ப்ரிலிம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் we used to read the sections and what is what இல்லையா. ஸோ கொஸ்டின் எப்படி அட்டென்ட் பண்றது, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படிக்கிறது, எது படிக்கிறது அப்படிங்கறதா கிளாஸஸ் தான் மேம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லணும்னா. ஓ தேங்க்யூ சோ மச் டா. இன்டர்வியூ பத்தி யோசிக்கவே யோசிக்காதுங்க. இன்டர்வியூக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், எப்படி ஆர்டிகுலேட் பண்றோம், அவங்களை எப்படி டச் பண்றோம் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்க கிட்ட எல்லாமே நம்ம லிஸ்ட் வாங்கி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிஜே செலக்ட் பண்றதுக்குலாம் இன்டர்வியூ தானே சொல்லி பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அவங்களுக்குலாம். அவங்களெல்லாம் மீட் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். சோ நம்ம அனலைஸ் பண்ணி மாக் இன்டர்வியூ போக போக உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். சரிங்களா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச். சோ இப்ப சொன்னவங்க எல்லாமே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வரேன். அடுத்து யாராவது இருக்கீங்களா? மேம் விஷால் மேம். சொல்லுங்க விஷால். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷால், சூப்பர், கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க தானே எனக்கு ரிசல்ட் எப்போன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. நீங்களா வேற யாரும்? இல்ல மேம் நான் இல்ல, பிரிலிம்ஸ்க்கு நான் உங்களை தொல்லை பண்ணேன். இல்லப்பா, அதுல தொல்லை எல்லாம் இல்ல. என்ன இருக்கு, எங்க வேலையா அதுதானே. சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ சொல்லுங்க, உங்களோட சக்சஸ் மந்த்ரா சொல்லுங்க. இல்ல மேம், நான் இது எண்டோல் ஜூன் 2022 பண்ணேன் மேம். ஃப்ரெஷர். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது இப்ப என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஃப்ரெஷர் கிளியர் பண்ணலாம் மெயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன், யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அப்படியே படிக்க ஆரம்பிச்சேதான் மேம். எனக்கு என்னன்னா, என் தமிழை பார்த்துட்டு வீட்டுல எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. நம்ம கிளாஸ்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்ல மேம், நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு மேம். அதெல்லாம் எனக்கு சூப்பர் குட். ஓகே ஓகே. என்ன ஒரே யோசனையாவே இருக்குறீங்க. ஹோல்டிங் பேக் சோ மெனி திங்ஸ். என்னாச்சு? இல்ல மேம், அடுத்து இன்டர்வியூ இருக்கு, அந்த பயம் இருந்துட்டே இருக்கு மேம் எல்லா ஸ்டேஜ்லயும். பயப்படாதீங்க. இப்போ நீங்க ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? இது இன்டர்மீடியட் விக்டரியா இருந்தாலுமே மெயின்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணல. பாருங்க, 2% பீப்புள் தான் கிளியர் பண்ணிருக்காங்க. சோ அத ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கு. அப்பதான் மைண்ட் வந்து மத்ததை எடுத்துக்கும். சொன்னா ஹாப்பியா சொல்லுங்க, நான் படிச்சேன், இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லுங்க. இது உங்க மோமெண்ட் இது. ஹலோ மேம். டிரான்ஸ்லேஷன் பார்த்து ரொம்ப பயந்தீங்க, அப்புறம் எப்படி பயம் போச்சு, எப்படி பண்ணீங்க? டெய்லி நான் ஒரு 5 words or 10 words இங்க எழுதி பார்த்துட்டு அம்மாட்ட வந்து பேசி பார்ப்பேன் மேம், லீகல் வேர்ட்ஸ் எல்லாம். இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. ஐயோ விஷால், நீங்க என்னமோ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, கிளியர் பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூக்கு இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே. இன்டர்வியூ நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பயம் கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? நம்ம இன்டர்வியூ இனிமேல் நம்ம பண்ண போறதுதான் முக்கியமான கிளாஸஸ். இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான். ஆனா 1-on-1 கண்டிப்பா இருக்கும்ல மேம்? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? டோன்ட் வரி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆர்டிகுலேஷன் இருக்கு. அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு இருக்கு. அதை நம்ம டச் பண்ணிட்டோம்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? டோன்ட் வரி. விஷால், நீங்க பயப்படுறது எனக்கு பயமா இருக்கு. இனிஷியலா எக்ஸாம் எழுதின செகண்ட்ல இருந்து பயந்துட்டு தான் மேம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஐயோ, பயப்படலாமா? பயப்படக்கூடாது. நீங்க ஃப்ரெஷர்னா ஒரு மாதிரியா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஃப்ரெஷரான்ட்டு மெயின்ஸ் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்களே. இப்ப சொல்லுங்க, நான் ஃப்ரெஷர் கிளியர் பண்ணிட்டேன், படிச்சேன், கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. எஸ் மேம், படிச்சேன், கிளியர் பண்ணிருக்கேன். இன்டர்வியூ கிளியர் பண்ணனும். கிளியர் பண்ணுவீங்க, ஓகேங்களா? வர்ஷா கூட ஃப்ரெஷர் தான் அவங்களும். என்ன வர்ஷா?
ஆமா மேம் 22 பேட்ச். சோ ஃப்ரெஷர் உங்களோட ஜர்னி என்ன எல்லாரும் சொன்ன மாதிரியா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல மேம் அல்டிமேட்லி நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் என்ன படிக்கிறோமோ தட் ஒன்லி ஸ்டாண்ட்ஸ் மேம். ஆஃப் கோர்ஸ் பிராக்டிஸும் இம்பார்ட்டன்ட் தான், பட் எல்லாமையும் பண்ணலாம்னு ஒரு விஷயம் இருக்கு மேம். இருக்கு. சோ ஃப்ரெஷர்லாம் பயப்படாதீங்க, கம்பல்சரி இன்டர்வியூலாம் சூப்பரா கலக்கிடலாம். என்னோட பேட்ச்ல நிறைய ஃப்ரெஷர்ஸ் உள்ள போனாங்க சரிங்களா.